இன்னைக்கு நாம தமிழ் சினிமாவில் இளம் தலைமுறை நடிகர்களில் முக்கியமானவரான மணிகண்டன் நடிப்பில் வெளிவந்திருக்க லவ்வர் படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் தான் பார்க்க போறோம். மணிகண்டன் ஸ்ரீ கெலரி பிரியா நடிப்புல ஷான் ரோல்டன் இசையில அறிமுக இயக்குனர் பிரபு ராம் இயக்கத்துல வெளிவந்திருக்க படம்தான் லவ்வர். கரண்ட் ட்ரெண்ட்ல இந்த சோஷியல் மீடியா உலகத்துல நாம அதிகமா கேட்கிற வார்த்தைகள் டாக்ஸிக் அண்ட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி டாக்ஸிக் இருக்கிற ஒரு பையன் லவ் பண்ற பொண்ணோட மனநிலைமையும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு சினிமாத்தனம் அதிகம் இல்லாம உண்மைக்கு ரொம்ப நெருக்கமா கொண்டு பொய் கதைய சொல்லியிருக்க படம்தான் லவ்வர். படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஹீரோ ஹீரோயின் சண்டை போட்டு பிரியறதும் அதுக்கப்புறம் ஹீரோ கெஞ்சி மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ஹீரோயின் கூட சேரறதுமாகத்தான் படம் போகும். எல்லா காதல் படங்களும் இந்த மாதிரிதான நாம யோசிக்கலாம். ஆனா இந்த படம் இன்னும் அதிகமா உண்மைக்கு பாகமா போய் நமக்கு கதை சொல்லுவோருக்கு. டாக்ஸிக் மைண்ட் செட்ல இருக்கிற ஹீரோ ஹீரோயின் கிட்ட நடத்துகிறத பார்க்கும்போது அந்த பொண்ணு இவன்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு நாமளே யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் அதையும் மீறி அவங்களுக்குள்ள இருக்கிற எந்த விஷயம் மறுபடியும் மறுபடியும் சேர்க்கிறது தான் சுவாரஸ்யமே. இந்த படத்துல வர நிறைய கேரக்டர்ஸ் நாம ஈஸியா ரிலேட் பண்ணிக்க கூடிய கதாபாத்திரங்களா இருக்கு. சில கதாபாத்திரங்களோட பிஹேவியர் நமக்கோ அல்லது நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்டயோ இருக்கிறதா பார்க்க முடியுது. இந்த படத்தோட ஹீரோ மணிகண்டனை நாம உண்மைக்குமே பாராட்டியே ஆகணும். டாக்ஸிக் மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு கேரக்டர் சில நேரங்களில் இவன்தான் வில்லனு நாம நினைக்கிற அளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஆன கேரக்டர் வளர்ந்து வரும் இளம் ஹீரோக்கள் யாரும் அவ்ளோ ஈஸியா எடுத்துட மாட்டாங்க. ஆனா அப்படியான ஒரு கதாபாத்திரத்தை தைரியமா எடுத்ததோட வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்ம கிட்ட அப்ளாஸ் வாங்குறாரு மணிகண்டன். தமிழ் சினிமாவின் முக்கியமான கலைஞர்களில் ஒருவரா பெரிய உயரங்களை மணிகண்டன் அடைவாருன்னு தோணுது. ஹீரோயின் ஸ்ரீ கெலரி பிரியா ஏற்கனவே மாடர்ன் லவ் சென்னை அண்டாலஜில யாருடா இந்த பொண்ணுன்னு கவனிக்க வச்சாலும் ஹீரோயினா அறிமுகமான முதல் படத்திலேயே மணிகண்டனுக்கு ஈக்குவலா சில இடங்களை அவரையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அன்பா பாத்திக்கிற காதலன் சில நேரங்களில டாக்ஸிக்கா நடத்துகிறதால அவன் கூட சேர்ந்து வாழலாமா இல்ல பிரிஞ்சிரலாமான்னு தடுமாறுகிற இடமாகட்டும், ஹீரோவோட அம்மா கூட பேசுற சீன், ஹீரோ கூட பேசாம இருந்த சமயத்திலும் ஹீரோ அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு அவங்கள பார்த்து ஆறுதலா பேசுற சீன்னு, ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருக்கும்போது ஹீரோ கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்ததும் பதட்டமடையறதுன்னு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் மூலமா சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த படத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒரு டயலாக் சொல்லுவாரு, இந்த பொண்ணு தங்கம்டா விட்றாதன்னு. படம் பார்த்த பிறகு எல்லா டைரக்டர் கிட்டையும் இந்த பொண்ணு கோல்டன் பர்ஃபார்மர், தயவு செஞ்சு யாரும் விட்றாதீங்கன்னு சொல்ல தோணுச்சு. இந்த படத்தோட இன்னொரு ஸ்பெஷல் ஹீரோயினோட ஃப்ரெண்டா வர மதன் கேரக்டர் தான். பொதுவா இந்த மாதிரி கேரக்டர்ஸ ஒன்னு வில்லனா காட்டியிருப்பாங்க, அப்படி இல்லனா பாய் பெஸ்டிங்கிற பேருல மொக்க காமெடி பண்ணிருப்பாங்க. ஆனா அப்படி எதுவும் இல்லமா, ரொம்ப சட்டிலான கேரக்டரா ரொம்ப யதார்த்தமா காட்டியிருக்கா. ஹீரோயின் கிட்ட அட்வைஸ் பண்ற சீன், ஹீரோ கிட்ட டீ கடையில பேசுற சீனுக்கு அப்புறம் மதன் கதாபாத்திரம் நம்ம மனசுல ஒரு உயரத்துக்கு போயிரும்னே சொல்லலாம். மதன் கேரக்டர்ல நடிச்ச கண்ணா ரவி அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த படத்தோட குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த படத்துல வர மத்த சைடு கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த கதாபாத்திரத்துக்கான நியாயமான காரணம் இருக்கு. எந்த கதாபாத்திரமும் சும்மா வந்து போகல. எல்லாருமே நம்ம மனசுல நிக்கிற மாதிரிதான் அவங்களோட கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது உண்மைக்குமே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இப்போலாம் கதையில் பெரிய அவசியம் இல்லனா கூட பெரிய பெரிய ஹீரோஸ்ல கூப்பிட்டு வந்து கெமியோங்கிற பேருல ஃபன் பண்றங்க. அந்த வகையில இந்த படத்தோட டீம் அந்த படத்திற்கு ரொம்ப நேர்மையான உழைப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஷான் ரோல்டன் வழக்கம்போல அவரோட பங்க ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கிறாரு. படத்துல மொத்தம் ஆக்சிவ் பாட்டு எல்லாமே மாண்டாஜ சாங்ஸ் தான், கேட்க நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல சிறப்பா பண்ணிட்டாரு.
படத்தோட பெரிய ப்ளஸ்ல பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு தனி இடம் உண்டு. அறிமுக இயக்குனரா பிரபுராம் வியாஸ் சூப்பரான படத்தை கொடுத்திருக்கிறாரு. வசனங்களுக்கு தனி அப்பவுலஸ் கொடுக்கலாம், அவ்வளோ யதார்த்தமா இருந்துச்சு. படத்தோட மைனஸ்னா அது படத்தோட டியூரேஷன் தான். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடுற படம் ஒரு கட்டத்துல டயர்ட் ஆக்குது. ஒரு 10 நிமிஷம் குறைச்சிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஹீரோயின் ஸ்ரீகலரி பிரியா ஏற்கனவே மாடர்ன் லவ் சென்னை அண்டாலஜில யாருடா இந்த பொண்ணுன்னு கவனிக்க வச்சாலும், ஹீரோயினா அறிமுகமான முதல் படத்திலேயே மணிகண்டனுக்கு ஈக்குவலா சில இடங்கள அவரையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அன்பா பாத்திக்கிற காதலன் சில நேரங்களில டாக்ஸிக்கா நடத்துகிறதால அவன் கூட சேர்ந்து வாழலாமா இல்ல பிரிஞ்சிரலாமான்னு தடுமாறுகிற இடமாகட்டும், ஹீரோவோட அம்மா கூட பேசுற சீன், ஹீரோ கூட பேசாம இருந்த சமயத்திலும் ஹீரோ அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு அவங்கள பார்த்து ஆறுதலா பேசுற சீன்னு, ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருக்கும்போது ஹீரோ கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்ததும் பதட்டமடையறதுன்னு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் மூலமா சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த படத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒரு டயலாக் சொல்லுவாரு, இந்த பொண்ணு தங்கம்டா விட்றாதன்னு. படம் பார்த்த பிறகு எல்லா டைரக்டர் கிட்டையும் இந்த பொண்ணு கோல்டன் பர்ஃபார்மர், தயவு செஞ்சு யாரும் விட்றாதீங்கன்னு சொல்ல தோணுச்சு. இந்த படத்தோட இன்னொரு ஸ்பெஷல் ஹீரோயினோட ஃப்ரெண்டா வர மதன் கேரக்டர் தான். பொதுவா இந்த மாதிரி கேரக்டர்ஸ ஒன்னு வில்லனா காட்டியிருப்பாங்க, அப்படி இல்லனா பாய் பெஸ்டிங்கிற பேர்ல மொக்க காமெடி பண்ணிருப்பாங்க. ஆனா அப்படி எதுவும் இல்லமா, ரொம்ப சட்டிலான கேரக்டரா ரொம்ப யதார்த்தமா காட்டியிருக்கா. ஹீரோயின் கிட்ட அட்வைஸ் பண்ற சீன், ஹீரோ கிட்ட டீ கடையில பேசுற சீனுக்கு அப்புறம் மதன் கதாபாத்திரம் நம்ம மனசுல ஒரு உயரத்துக்கு போயிரும்னே சொல்லலாம். மதன் கேரக்டர்ல நடிச்ச கண்ணா ரவி அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த படத்தோட குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த படத்துல வர மத்த சைடு கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த கதாபாத்திரத்துக்கான நியாயமான காரணம் இருக்கு. எந்த கதாபாத்திரமும் சும்மா வந்து போகல. எல்லாருமே நம்ம மனசுல நிக்கிற மாதிரிதான் அவங்களோட கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது உண்மைக்குமே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இப்போலாம் கதையில் பெரிய அவசியம் இல்லனா கூட பெரிய பெரிய ஹீரோஸ்ல கூப்பிட்டு வந்து கெமியோங்கிற பேருல ஃபன் பண்றங்க. அந்த வகையில இந்த படத்தோட டீம் அந்த படத்திற்கு ரொம்ப நேர்மையான உழைப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஷான் ரோல்டன் வழக்கம்போல அவரோட பங்க ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கிறாரு. படத்துல மொத்தம் அக்ஸு பாட்டு எல்லாமே மாண்டாஜ சாங்ஸ் தான், கேட்க நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல சிறப்பா பண்ணிட்டாரு. படத்தோட பெரிய ப்ளஸ்ல பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு தனி இடம் உண்டு. அறிமுக இயக்குனரா பிரபுராம் வியாஸ் சூப்பரான படத்தை கொடுத்திருக்கிறாரு. வசனங்களுக்கு தனி அப்பவுலஸ் கொடுக்கலாம், அவ்வளோ யதார்த்தமா இருந்துச்சு. படத்தோட மைனஸ்னா அது படத்தோட டியூரேஷன் தான். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடுற படம் ஒரு கட்டத்துல டயர்ட் ஆக்குது. ஒரு 10 நிமிஷம் குறைச்சிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். சின்ன சின்ன குறைகளை மறந்துட்டு பார்க்கும்போது இந்த லவ்வர் திரைப்படம் சமகாலத்தில் உள்ள காதலை மிகவும் யதார்த்தமாவும் நேர்மையாவும் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படங்களில் இதையும் நாம தாராளமா சேர்த்துக்கலாம். லவ்வர் படக்குழுவினருக்கு எங்கள் வாழ்த்துக்கள். சின்ன சின்ன குறைகளை மறந்துட்டு பார்க்கும்போது இந்த லவ்வர் திரைப்படம் சமகாலத்தில் உள்ள காதலை மிகவும் யதார்த்தமாவும் நேர்மையாவும் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படங்களில் இதையும் நாம தாராளமா சேர்த்துக்கலாம். லவ்வர் படக்குழுவினருக்கு எங்கள் வாழ்த்துக்கள்.